கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விடுதலைங்கிறது அந்த இடத்துல என்ன அர்த்தத்துல எழுதியிருக்குனாக்கும், நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு கட்டாயமாக நம்ம எதையும் செய்யாம விடுதலையா இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதே சமயத்துல நாம எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்படிதான் உன்னை செய்யணுங்கிற கட்டாயத்திலிருந்து மாத்திரமல்ல, பயம், பதஷ்டம், கவலை முதலியதான அந்த மனதை அழுத்தக்கூடியதான காரியங்களிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலையும் ஒரு இளைப்பாறுதலையும் தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாகி நாம் விசுவாசிகளா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், அது சில இது டெம்பரவரியா இருக்கு, சில இது நாம் நீண்ட காலம் நீடிக்கக்கூடியதான சில பிரச்சனைகளா இருக்கலாம். அது நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளோ, பிள்ளைகளை பற்றிய காரியமோ, அல்லது நமக்குள்ளதான வருமானம் அல்லது சொத்து, இது போன்ற காரியங்களோ எதுவா இருந்தாலும் சரி, நாம ஒரு இளைப்பாறுதலான, ஒரு கவலை இல்லாத, ஒரு பயம் இல்லாத, ஒரு பதஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா, அதுக்கு நாம எப்படிப்பட்ட காரியங்கள்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறது குறித்து தான் நான் யோசிக்கிறேன். முதலாவதாக நம்ம நமக்குள்ளதான உடைமைகள் எல்லாவற்றையும் குறித்தும், நம்முடைய திட்டங்கள், இதெல்லாம் நான் நினைக்கிறபடி நடக்கணும், என்னுடைய பொருள்களுக்கு, என்னுடைய சொத்துக்கு, என்னுடைய உரிமைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுல நம்ம அநேக நேரங்கள்ல கவலைப்படுறோம். இந்த காரியத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் அநேக பாடுகளை சந்திக்கும் பொழுது அவர் எப்படி கடந்து போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் 17:10 வசனம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். போதும். உம்முடையவைகள் யாவும் எம்முடையவைகள் அப்படின்னு சொன்னா, இங்க அவர் சொல்றது தன்னுடைய சீஷர்களை குறித்து சொல்றாரு. அவங்க எல்லாருமே நீங்க தந்தவங்க தான், அதனால என்னுடையவர்கள் யாவும் உடையவர்கள் சொல்றாரு. ஆனா அது ஆழமான பொருள் உள்ளதா தான் இருக்கு. எப்படின்னா, அதாவது நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுடைய பலிபீடத்துல வச்சுட்டு, எனக்கு உண்டான எல்லாமே உம்முடையதுதான், ஆல் திங்ஸ் மைன் ஆர் தைன் அப்படின்னு நம்ம எப்ப சொல்ல கத்துக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போலவே நாமளும் இளைப்பாறுதலா இருக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு நேரிட்ட எல்லா விதமான பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பிதாவாகி தேவனுடைய முழுமையான ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தார். உம்முடைய சித்தம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தார். அப்ப அவருடைய திட்டங்களை எல்லாம் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது நம்ம சொந்தம்னு எதை நினைக்கிறோமோ, அது சொத்தோ சுகமோ அல்லது சொந்தங்களோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய பாதத்துல வச்சுட்டதுனால அவர் இளைப்பாறுதலா இருந்தார். அதாவது நமக்கு உண்டதான ஏதாவது ஒரு பொருளை நம்முடையது அப்படின்னு நம்ம பொசஸ் பண்ணும்போது, அதுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும்போது நம்மளால அது ஃபேஸ் பண்ண முடியல. அப்ப அதெல்லாம் ஆண்டவரே இது உம்முடையது, நீங்க தந்தது. நீங்க யோபு சொன்னார் பாருங்க, யோபுனுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 1:21. The Lord gave and the Lord is taken away, blessed be the name of the Lord. 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இப்ப இந்த யோபு பழைய ஏற்பாட்டின் அதுக்கு முந்தின காலத்துல வாழ்ந்தவர் அவரு. ஆனா அவருக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களையும் பாருங்களேன். இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கணும். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னாக்கும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவும் ஒரு அர்த்தம். அவரு யோபுவுக்கு வந்த எல்லா பாடுகள், நஷ்டங்கள், நெருக்கங்கள், அவருக்கு வியாதிகள் எல்லாமே சாத்தான் கொண்டு வந்ததுதான். சாத்தான் தேவனிடத்துல அனுமதி பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் சாத்தான் தான் நடப்பிச்சான்.
ஆனா அவர் சாத்தானை பார்க்கவே இல்லை பாருங்க. அதாவது முதல் புஸ்தகம் யோகுன்னு சொல்லி ஜாக் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளும் வாசிக்கிறோம். அந்த யோகுனுடைய புஸ்தகத்திலே சாத்தானை பத்தி தேவன் எழுதியிருக்கிறாரு. ஆனா யோபு வந்து சாத்தானை பத்தி பேசவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆக்சுவலா எடுத்துக்கொண்டது யாருனாக்கா, கொடுத்தது நம்ம கர்த்தர் தான், அதை எடுத்துக்கொண்டது கர்த்தர் இல்ல, சாத்தான் எடுத்துக்கொண்டான். ஒவ்வொன்னா சொல்லி எடுக்கிறான். சொத்தை எடுக்கிறான், பிள்ளைகளை எடுக்கிறான், சுகத்தை எடுக்கிறான், எல்லாத்தையும் எடுக்கிறான். ஆனா யோபு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் இளைப்பாறுதலா இருந்ததனுடைய ரகசியம் என்னன்னா, அவர் இருதயத்துல சுத்தமா இருந்ததுனால இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்மளே என்னத்தையாவது செஞ்சுட்டு சாத்தான் சாத்தான்னு சொல்லுவோம். நம்ம வந்து சில காரியங்கள்ல பாத்தீங்கன்னா, நானே பார்த்திருக்கேன், என்னுடைய சிந்தனையில சில நேரங்கள் ஏதாவது வரும்போது எனக்கு பின்னா அப்போ சாத்தானே எனக்குள்ள ஆவியான உணர்த்து வர்றாங்க, சாத்தானே இல்லப்பா, நீதான் எல்லாம் காரணம், நீயா உன்னை யோசிக்கிற. சில நேரங்கள்ல நம்ம வந்து சோதனைகளுக்கு உள்ளாகிறதுக்கு அல்லது கவலைகளுக்கு உள்ளாகிறதுக்கு தேவையில்லாத சிந்திக்கிறது, கற்பனை பண்ணி கூட நம்ம இப்படி நடந்திருமோ அப்படி நடந்திருமோன்னு கூட நம்ம நினைப்போம். அதுக்கெல்லாம் சாத்தான் காரணமே இல்லை. ஆனா நம்ம பிளேம் பண்ணும்போது சாத்தானை பிளேம் பண்ணுவோம். ஆக ஆனா இவர் உண்மையிலேயே சாத்தான் தான் அவன் செஞ்சது எல்லாமே. அங்க எல்லாம் தெளிவா எழுதியிருக்கு. ஒவ்வொரு வேலையாக தேவன் திறக்க அனுமதி பெற்று ஒவ்வொன்றாக எடுக்கிறான். ஆனால் அவனுடைய பார்வையில சாத்தானே இல்லை. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டாருக்கிறான். அதே மாதிரிதான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். அவருக்கு வந்து திட்டம் போட்டு அவரை பாடுகளுக்கு உட்படுத்துறாங்க. அவர் வந்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஜனங்கள் திட்டம் போட்டு செஞ்சதுதான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, யோவான் 18:11 வாசிங்க. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார். Will I not drink from the cup that my father gave? Father gave me. அப்படின்னா அவர் வந்து அந்த பிலாத்துவையோ அல்லது எரோதையோ அல்லது அந்த சிலுவையில் அறையும்படி கட்டாயப்படுத்தினதான அந்த பரிசேயர்களையோ அல்லது ஆசாரியர்களையோ அந்த ஜனங்களையோ அவர் பார்க்கவே இல்லை. அவருடைய இருதயத்துல அவங்க மேல எந்த விதமான கசப்போ இதோ இல்லை. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆளுக்கு ஒப்பு கொடுத்தாரு. தேவனுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவருடைய பரிபூர்ணமான ஆளுகையிலையும் வல்லமையிலையும் அன்பிலையும் அவர் நம்பிக்கை பூர்ணமா இருந்ததுனால அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவாகி தேவனே இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுல நான் பானம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த யோபுவும் சரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சரி, அவருடைய இருதயத்துல யாருக்கு விரோதமாகவும் எந்த கசப்பும் இல்லை. சாத்தானை கூட அவங்க யோசிக்கவே இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சரி யோபுவும் சரி தேவனையே பார்த்தாங்க. ஏன்னா பரிபூர்ணமான ஆளுகையும் வல்லமையும் அவருக்கு இருக்கு. அவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே வராது. அப்ப தேவன் ஒன்னு அனுமதிச்சாருன்னா அதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் பிதாவாகி தேவன் எனக்கு அனுமதிச்சது இது, அதுல நான் பானம் பண்ணுவேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது இது மாதிரி நம்மளால சொல்ல முடியுதான்னு பாருங்க. என்னுடையவர்கள் யாவும் கர்த்தாவே எம்முடையது, நீங்க தான் எல்லாத்தையும் கொடுத்தீங்க, எனக்கு இருக்கிறதான சொத்தோ சொந்தங்களோ சுகமோ எல்லாம் நீங்க கொடுத்தது, அதை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதை எடுத்துக்கிறோம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நீங்க என்னை நேசிக்கக்கூடிய அன்பு தகப்பன், உங்களுடைய சித்தை என்னவோ அது நடக்கட்டும். அதாவது நம்முடைய சித்தத்தை செல்ஃபில் எப்ப வந்து மரணத்துல ஊட்டுறோமோ அல்லது பலிபீடத்துல வைக்கிறோமோ அப்படிதான் தேவனுடைய சித்தம் நடக்கிறதுக்கான வழிவாசலை நம்ம திறக்கிறோம். நாம வந்து காரியங்களை நம்ம கையில் எடுக்கும் போது, அங்க பேதுருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாழை உரையில போடு. அந்த இடத்துல என்னுடைய பைபிள்ல ஃபுட் நோட்ல எழுதியிருக்கு, இஃப் வி வாண்ட் டு டேக் த மேட்டர்ஸ் இன் அவர் ஹேண்ட். அதாவது பிரச்சனைகளை நம்ம கையில எடுத்துக்கிட்டு நம்மளே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல உள்ள டேஞ்சர்ஸ் என்னன்னா, ஒண்ணு நம்ம பாவத்தில் விழுந்துட முடியும், ரெண்டாவது நாம வந்து சமாதானத்தை இழந்துருவோம், மூணாவது தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில என்னவோ அது நிறைவேறாமல் போய்விடும்.
ஆக இப்படி நம்ம அநேக காரியங்கள்ல நாமளே பிரச்சனைகளை கையாளணும்னு நினைக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியம், முதலாவது சமாதானம் போயிடும். ரெண்டாவது நம்ம பாவத்தில் விழுந்துட முடியும். ஏன்னா நம்ம ஆத்திரமா ஒண்ணு செய்யும் பொழுது நம்முடைய மனுஷியமான புத்தியை தான் உபயோகிப்போம். ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நாம் முற்றிலுமாக ஒரு ஸ்டாப் வச்சிடறோம், புள்ளி வச்சிடறோம். அப்ப நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுது, அப்போ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்னு எழுதியிருக்கு, அழிவு தான் நமக்கு. ஆக நம்ம பாவத்தில் விழுந்துருவோம், சமாதானத்தை இழந்துருவோம், தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிறதான திட்டத்தையும் நாம் தப்ப விட்டுருவோம். அதுக்கு பதிலா, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது, எனக்கு உண்டானது எல்லாம் உம்முடையது, நீர் தந்தது அப்படின்னு அவருடைய பாத்துல வைக்கும்போது தேவன் ஒரு காலம் நம்மளை கைவிடவே மாட்டார். அவருடைய திட்டத்துக்கு முரணாக எது வந்தாலும் அதை தேவன் விட்டு வைக்க மாட்டார். அப்ப நம்ம முழுவதுமா அவருக்கு நம்மளை கமிட் பண்ணும்போது அல்லது சரண்டர் பண்ணும்போது, நம்முடைய விருப்பம் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பழிபீடத்துல வச்சு ஆண்டவரே நீங்க பாத்துக்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பா நம்முடைய இருதயத்துல தேவனுடைய தெய்வீக சமாதானம் கண்டிப்பா நமக்குள்ள அந்த கடந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அது நம்முடைய எந்த காரியத்தை பொறுத்ததா இருக்கட்டும், அதை நம்மளா டீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த காரியத்தை நம்மளே கையாளணும், சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்துல ஒரு பாரமும் ஒரு கவலையும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே நம்ம கடந்து போறதையும், நம்ம சொந்த புத்தியை சார்ந்து நம்முடைய அனுபவங்களை சார்ந்து அல்லது நமக்குள்ளதான பணம், மனிதர்களுடைய செல்வாக்கு அதை சார்ந்து ஏதாவது ஒன்றை சாதிக்கணும்னு நினைக்கும் பொழுது முதல்ல நம்ம இழக்கிறது என்னன்னா சமாதானம். நம்முடைய இருதயத்துல இழப்பாறு இருக்காது. ஏன்னா ஆவியின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை மரணம். எதுக்கு மரணம்னா முதல்ல சமாதானத்துக்கும் இளைப்பாறுதலுக்கும் மரணம். அப்புறம் நமக்கு பயம் வருது அல்லது நமக்கு கோபம் வருது. அப்ப அங்க நமக்கு பாவத்துல விழுந்துடுறோம். இப்படி நாம் முத காரியம் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போயிடும். அவர் நம்மளை குறித்து என்ன நோக்கத்தோடு கூட அந்த காரியங்களை அனுமதிக்கிறாரோ அது நிறைவேறாமல் போயிடும். சோ ஆண்டவராய் இயேசுவை போல நம்மளும் என்னுடைய யாவும் உடையவைகள் அப்படின்னு சொல்லி நம்முடைய திட்டங்களையும் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல வைக்கும்படிக்கு நாம பிரயாசப்படுவோம். கண்டிப்பா தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய வழியில நடக்கும் நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா தேவன் நமக்கு பக்கபலனாக இருப்பார். இன்னொரு காரியம் என்னன்னா, அப்படி கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது நாம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். சங்கீதம் 46:10 வாசிங்களேன். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா நீங்க ஒண்ணும் செய்யாம பேசாம இருந்துன்னு அர்த்தம். நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா இங்க அமைதியா இருந்து அப்படின்னு இல்ல. இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா பி ஸ்டில் அப்படின்னா ஸ்டாண்ட் ஸ்டில், சீஸ் ஸ்ட்ரைவிங். நீ ஏதாவது ஒரு காரியத்தை நீயா செய்யறதுல இருந்து நிறுத்து, ஸ்டாண்ட் ஸ்டில் அல்லது சீஸ் ஸ்ட்ரைவிங் and know that I am the Lord. அப்ப நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நாம அந்த காரியத்தை கையாள நினைக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது தவறா போயிடும். ஆனா கர்த்தர் காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். எதை எப்ப செய்யணும் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனா நம்மளால அப்படி இளைப்பாறுதலா இருக்க முடியல. அதுதான் பிரச்சனையே. அப்ப நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்மளால அமர்ந்து இருக்க முடியுதா? நம்முடைய இருதயத்துல அமைதலோடு கூட இருக்க முடியுதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நாம் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறபடியினால இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாம போயிடுது அப்படின்னு எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப விசுவாசத்தோடு கேட்கறதுக்கும் விசுவாசம் இல்லாமல் கேட்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட எம்மாவு சீசர்கள்ட்ட கடிந்து கொண்டார். தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் குறித்து விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று சொல்லி கடிந்து கொண்டார். தீர்க்கதரிசிகள் சொன்னதை நம்புறதுக்கு விசுவாசம் இல்லாத கடின இருதயம் உள்ளவர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார். நம்ம அநேக நேரங்களில் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா வேதத்தில் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம அபியாசப்படுத்தும் பொழுது when we have to put into action, அங்கே நம்ம வார்த்தையை அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம மாம்சத்தின்படி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா நம்பப்படுகிறவைகள்ல உறுதியா இருக்கிறது.
ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. பிலீஃபுக்கும் ஃபெய்த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பிலீஃப்ங்கிறது வந்து ட்ரஸ்டிங் தட் சம்திங் செட் அபவுட் சம்ஒன் ஆர் சம்திங் பை சம்படி எல்ஸ் மேபி ட்ரூ. ஏதாவது ஒருத்தர் வந்து சொல்லக்கூடிய ஏதோ ஒரு காரியம் அல்லது ஒரு விஷயம் அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து பிலீஃப். ஆனா ஃபெய்த்ங்கிறது என்னன்னாக்கும், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கிறோம்ல, ஹோப்பிங் தட். உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்க இடத்துல, இப்போ உங்க ஊர்ல நீங்க இருக்கிறீங்க, இப்ப திடீர்னு வந்து அங்க ஒரு ஒரு கிளவுட் பஸ்டிங் நடக்க போகுது அல்லது வந்து ஒரு பூமி அதிர்ச்சி நடக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாங்க. அவங்க வானிலை ஆராய்ச்சி மையமா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய அரசாங்கமே அறிவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க உண்மையா இருக்கலாம், நம்பலாம், ஒருவேளை இருக்கலாம். ஒரு பெரிய மேக வெடிப்பு வந்து மழை கொட்டலாம் அல்லது வெள்ளம் வரலாம் அல்லது பூமி அதிர்ச்சி வரலாம் அப்படின்னு நீங்க வந்து நம்பலாம். ஆனா நம்புறோம்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே அலட்டிக்கிடாம அப்படியே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இட் ஷோஸ் தட் நீங்க ஏதோ அது வந்து ஒரு 10ஓட 11 நீங்க நம்புறீங்களே ஒழிய நீங்க வந்து எதுவும் யூ ஹவ் நாட் ஸ்டார்டட் ஆக்டிங் அப்பான் இட். ஆனா உண்மையிலேயே அதை நீங்க வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த வார்த்தையின் மேல இருக்கு. மேபி ட்ரூ ஆர் மே நாட் பி ட்ரூ கிடையாது, இட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ அப்படின்னு நம்புனீங்கன்னா, அப்ப நீங்க அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துப்பீங்க. ஒன்னு யூ வில் ரன் அவே அல்லது நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன வழியோ அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப அந்த ஒரு காரியத்தை நம்புறதன் அடிப்படையில செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதுக்கு பேர் ஃபெய்த், கிரியுள்ள ஒரு விசுவாசம். சோ இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய வல்லமைய, ஆண்டவருடைய அன்பை, அவர் நம்மை குறித்து கரிசனையா இருக்கிறத விசுவாசிக்கிறது உண்மைன்னு சொன்னா, நம்ம செயல்ல வந்து இளைப்பாறுதல் அப்படிங்கிறது வந்துடும். தேவன் பார்த்துக்கிடுவார், அதனால நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நம்ம அமர்ந்து இருப்போம், அமைதலா இருப்போம், இளைப்பாறுதலோட இருப்போம். ஆண்டவர் அப்படிதான் இருந்தார். பவுலை குறித்து சொல்லுவாங்க, சீசரெல்லாம் சேர்ந்து ஒரு அகமுன்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து அவருடைய கட்சியை எடுத்து இடுப்புல கட்டிட்டு, இந்த கட்சியுடைய மனுஷனுக்கு வந்து அங்கே எருசலேமுக்கு போனா இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே சீசர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பவுல ரொம்ப கண்ணீரோடு கூட வேண்டிக் கொள்வாங்க. பவுல் என்ன சொன்னாலும், நீங்க அழுது என்னை ரொம்ப துக்கப்படுத்தாதீங்க, நான் ஆண்டவருடைய நாமத்துக்காக மரிக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன், சிறைப்பாடுகள் அது மட்டும் இல்ல மரிக்கிறதுக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு முழு இளைப்பாறுதலும் சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அவங்களும் இளைப்பாறுதலுக்கு வந்துருவாங்க. என்ன சொல்லுவாங்க, எழுதியிருக்கும்னாக்கும், கர்த்தருடைய சித்தமாக கடவுதுன்னு நாங்க இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், வேற வழியே கிடையாது. நம்ம வந்து எப்ப நம்மளால எதை செய்ய முடியும்னு நினைக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து அதையும் இதையும் பிரயாசப்படுவோம். when there is left with no other alternative, வேற வழியே இல்லைன்னாக்கும் அப்படியே சரி தேவசித்த என்னவோ ஆகட்டும் நினைச்சிருவோம். அதே மாதிரிதான் நாம் வந்து எப்ப நாம வந்து நம்ம சுய விருப்பத்தின்படி செயல்படுறதை நிறுத்துறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் செயல்படுவார். அதுதான் ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய நேரம். நாம செயலாற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், அல்லது அந்த செல்ஃப் ஹெல்ப் அல்லது செல்ஃப் ஸ்ட்ரென்த் அல்லது நம்முடைய அறிவை, புத்தியை, அனுபவத்தை அல்லது பலத்தை நாம நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருப்போம். எனக்கு வேற வழியே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற, அதாவது லாஸ்ட் ஆல் ஹோப், we have come to the end of the rope, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கோம், ஆண்டவரே நீங்க பாத்துக்கிடுங்க, எங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு. அது மாதிரி நாம் வந்து அமர்ந்து இருந்து, ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையும் செய்யாத, பி ஸ்டில், சீஸ் ஸ்ட்ரைவிங், ஏதாவது ஒண்ணு செய்யறதை நிறுத்து, இப்பொழுது நீ தெரிஞ்சுக்கிடுவா. என்ன தெரிஞ்சுக்கிடுவாய்னாக்கும், நான் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, ஸோ அதுக்கடுத்த இன்னொரு காரியம் என்னன்னா, இப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்களேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து அவங்க பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போறாங்க. சில நேரங்கள்ல நம்முடைய ஒரு சின்ன வயசுல இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு போதிக்கிறோம், புத்தி சொல்றோம், அவங்கள கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு ஸ்டேஜ் வருது, அவங்க ரட்சிக்கப்படலை அல்லது நம்மளுடைய அறிவுறுத்தல்கள் அல்லது ஆலோசனைகள், போதனை எதுவுமே வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல, அல்லது நம்ம எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது அவங்க ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்படலை, அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. ஒரு சின்ன வயசுல நமக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா அவங்க வந்து நம்ம சாதாரணமா செய்யலைன்னா கொஞ்சம் கண்டிச்சு சொல்லும் போது அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயாச்சுனாக்கும்
அந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல அவங்கள நம்ம கண்டிக்கவும் முடியாது. இப்ப அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அல்லது நான் எதிர்பார்த்தபடி அவங்ககிட்ட ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம நிறைய பேர் வந்து ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்துக்குள்ள நம்ம கடந்து போக முடியாது. நான் ஒரு செய்தி கேட்டேன், அது எனக்கு ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு. என்னன்னா, எசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களேன். எசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இதுல என்னன்னா, இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம போதிக்கிறது, இன்னொன்னு கர்த்தரால் போதிக்கப்படுவது. நம்ம போதிச்சோம், நம்ம என்னென்னத்தையோ செஞ்சு பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. இப்ப இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வந்து விசுவாசிக்கும் பொழுது நம்ம இளைப்பாறுதலோடு இருக்க முடியும். அது மாதிரியான ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. இங்க என்ன எழுதியிருக்கு? ஆல் யுவர் சன்ஸ் வில் பி டாட் ஆஃப் த லார்ட் அண்ட் த வெல் பீயிங் ஆஃப் யுவர் சன்ஸ் வில் பி கிரேட். அப்படின்னா, ஆண்டவரே, நான் போதிச்சேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் காணல. இப்ப உங்ககிட்ட வர்றேன், ஐ கமிட் மை சைல்ட் டு யூ. என்னுடைய பிள்ளைகள் நான் உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன், நீங்க போதிங்க. இப்ப ஏன்னா என்ன எழுதியிருக்குன்னா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு எழுதியிருக்கல, அதனால நீங்க போதிங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு கூட அவருடைய கரத்துல கொடுத்தோம்னாக்கும் ஒரு பர்சனலி டீச் தட் சில்ட்ரன். தேவனே வந்து இங்க அப்படிதான் எழுதியிருக்கு, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க போற வழியிலேயே தேவன் விட்டு ஒரு ஸ்டேஜில் வரும்போது தூண்டில் போட்டு பிடிக்கிற மாதிரி பிடிப்பாரு. நாம வந்து நொச்சு நொச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், காலையில இருந்து மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் வசனத்தை சொல்லுவோம், அதை சொல்லுவோம், இதை சொல்லுவோம், உட்காராத, எந்திரி, நில்லு, போவான். கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்புறம் வந்து அந்த நொச்சு நொச்சுன்னு குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த சண்டி மாடு மாதிரி ஆயிடும். அப்புறம் வந்து நம்ம சொல்ற வார்த்தைக்கும் மதிப்பு இருக்காது. அழுத்தி அழுத்தி சொல்லிய வந்து அப்படியே இந்த நகண்டு கொடுக்கும். நான்லாம் எங்க ஊர் பக்கம் பார்த்துருக்கேன், இந்த வண்டி மாடு பந்தயங்கள்லாம் நடக்கும். அதாவது சின்ன வண்டியில மாட்டை பூட்டி பந்தயத்துக்கு ஓட்டுவாங்க, அதை ரேஸ் ஓட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த தாரை வச்சுக்கிட்டு அந்த தொடையில குத்துவாங்க பாருங்க, அப்படியே ரத்தம் ஓடும். அந்த எவ்வளவுதான் குத்துனாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஓட முடியும், அதுக்கு மேல ஓட முடியாதுல்ல. அதுக்கு மேல போட்டு அவங்க குத்துவாங்க. அடுத்த வண்டி முந்திருச்சுன்னு சொன்னா அவங்க போட்டு மாட்டை குத்தி அந்த இடத்துல ரத்தமா ஓடும். நல்லா தாறு ஆணியை வந்து ஷார்ப்பா அதுல அடிச்சு வச்சிருப்பாங்க குச்சியில. நமக்கு பரிதாபமா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. சில நேரங்கள் அந்த பந்தயம் நடக்கும்போது பஸ் எல்லாம் ஓரமா நிறுத்திடுவாங்க, பஸ் கார் எல்லாம். அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த மாடெல்லாம் அப்படியே ரத்தமா ஓடும், குத்தி குத்தி குத்தி. ஒரு ஸ்டேஜுக்கு மேல போச்சுன்னா சரி, ஒண்ணு படுத்துரும், அந்த மாடு ஓடாது அதுக்கு மேல. அப்புறம் போட்டு அடி அடின்னு அடிச்சாலும் அவ்வளவுதான், ஓடலாம் ஓடிற, அப்புறம் அவுத்துட்டு போயிடுவாங்க. அல்லது அந்த மாடு வந்து அப்படி அந்த குத்தும் போது இப்படி நெளிச்சு கொடுக்கும், அவ்வளவுதான். அப்ப மறுபடியும் வந்து அது வழக்கம் போலதான் ஓடும், ஏன்னா அதுக்கு மேல ஓட முடியாது. ஸோ பிள்ளைகளும் ஒரு ஸ்டேஜில் அப்படி ஆயிடுவாங்க. நாம வந்து எபேசியர் இருக்கிறது நிறுவத்துல 6வது அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 6வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க சிஸ்டர். எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஃபாதர்ஸ் டு நாட் ப்ரொவோக் யுவர் சில்ட்ரன் டு ஆங்கர். இன்னொரு மொழிபெயர்ப்புல டோன்ட் கோ ஆன் நாகிங் அப்படின்னு நொச்சு 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 சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ பட் பிரிங் தம் அப் இன் தி டிசிப்ளின் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லார்ட். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம போதிச்சதுக்கு கடிந்து கொண்டதுக்கு அப்போ இப்போ ஒரு ஸ்டேஜில் அடிக்க முடியாது. அப்படிலாம் வரும்போது என்ன சொன்னா, அந்த பிள்ளையை தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆனா நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ் வரும், ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல தேவன் அந்த பிள்ளைகள் போற போக்குலயே போய் ஒரு பிரேக் அடிப்பார் பாருங்க, அப்படியே உடஞ்ச ஆண்டவரே வந்துடுவாங்க. இதுதான் கர்த்தரால் போதிக்கப்படுறது. கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் தன்னை போல வந்துடும். நாம எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அவங்க போற வழியிலேயே தேவன் விட்டு ஏதாவது ஒரு கரெக்டான பாயிண்ட்ல வந்து அவங்களுடைய இருதயத்துல பேசுவார். அவங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. உள்ளம் உடைஞ்சு அல்லது மனம் திருந்தி. ஒரு தம்பி சாட்சி சொன்னார் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அவங்க அப்பா அம்மா எல்லாம் படி 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 படின்னு சொல்லுவாங்களாம். அவரால் முடிஞ்ச மட்டுக்கு படிச்சு பார்த்தாரு, அதுக்கு மேல முடியல. அவருக்கு வந்து பணம் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டால, அதாவது இங்க வந்து 2 கோட்டா இருக்கும். ஒன்று வந்து என்ன, மெரிட்ல ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல மெரிட்டுக்குன்னு இவ்வளவு வச்சிருப்பாங்க.
அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு டொனேஷன் வேணும், இல்லைன்னா அவங்க ரன் பண்ண முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கொஞ்சம் சீட் கொடுப்பாங்க. அதுல அவங்க கவர்மெண்ட்டுக்கு உள்ள அந்த மார்க் லிமிட்டை விட கம்மியா எடுத்தவங்களுக்கு கூட பணத்தை வாங்கிட்டு சேர்த்துருவாங்க. அது ஒரு, ஏன்னா அவங்களுக்கு டொனேஷன் வாங்குறதுக்காகவே அது. அப்ப மெரிட்ல வர முடியாத பிள்ளைகளுக்கு வந்து மார்க் கம்மியா இருந்தா கூட இன்ஜினியரிங் மெடிக்கல் இதுல எல்லாம் பணம் கட்ட வசதி உள்ள பேரண்ட்ஸ் வந்து பல லட்சத்தை கட்டி அதே கல்லூரியில சீட் வாங்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு பையன் போய் அப்படி காலேஜில் அவங்க அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க. வசதி இருக்கு, ஆனா மெரிட்ல அது நல்ல காலேஜ். அந்த காலேஜில் மெரிட்ல அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு வேற காலேஜில் கிடைக்கும், பட் அந்த காலேஜில் கிடைக்கல. நல்ல காலேஜ், இதுல படிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாங்க. இப்போ என்னன்னா, he has to compete with meritorious candidates. அங்க வந்திருக்கிறதான ஸ்டூடெண்ட்ஸ்ல நல்லா படிக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பீப்புளோட போய் இவனும் சேர்ந்து ஒரே கிளாஸ்ல பாடத்தை கவனிக்கணும். அப்ப நான்லாம் ஒரு காலத்துல வந்து பியூசி திருச்சி சென்ட் ஜோசப்ல போய் சேர்ந்திருந்தேன். பியூசின்னு உண்டு. அப்ப எங்களுக்கு +1 முடிச்சோன்னா +2 கிடையாது, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 1 இயர். அப்ப பாத்தீங்கன்னா நான் போய் திருச்சி சென்ட் ஜோசப்ல போய் சேர்ந்தேன். அங்க வந்து சோடாப்புடி கண்ணாடியில போட்டுட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க பசங்க. அப்புறம் நல்ல இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பான். அவன் வந்து, நான் வந்து கிறிஸ்டின்னு, அந்த அடிப்படையில எனக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸு. நான் கொஞ்சம் மார்க் கம்மி தான் போய் சேர்ந்தேன். நான் ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அங்கே போனேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் சாம்பியன் ஸ்கூல் அதுன்னு படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒரு 15 நாள் நடக்கும். அதுலேயே வந்து இங்கிலீஷில் வெளுத்து வாங்குவானுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஆங்கிலம்லாம் பேசுவாங்க. நல்லா மார்க்கெல்லாம் காமிக்க மாட்டேன் அவங்ககிட்ட எல்லாம், ஏன்னா அவங்களோட மார்க் நான் கூட வாங்கியிருப்பேன். ஆனால் அவங்க பேசுகிற இங்கிலீஷில் காவாசி விட என்னால் பேச முடியுது. ஏன்னா அப்படி படிப்பாங்க. அவங்கள சில கேண்டிடேட்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து போர்டில் மேத்ஸ் செஞ்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர் பாதி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்து அதை செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்துல வந்து கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வாத்தியார் வந்து பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அப்படி இருந்தாங்கன்னா அவங்க லேசா அடுத்தாப்புல சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லெசனுக்கு போயிடுவாங்க. இப்ப அறவுரையா இருக்கிற மாதிரி ஆளுகள்லாம் உட்காந்துட்டு முடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா இவங்க நம்மளை படிக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு அப்புறம் போய் பிரைவேட் டியூஷன் எடுத்து படிக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த பையன் வந்து அப்படி மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பணம் கட்டி அப்பா அம்மா சேர்த்து விட்ட அந்த காலேஜில் சேர்ந்த பையனுக்கு வந்து இது கேம்பஸ் இன்டர்வியூ வருது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, சில இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போச்சு, சில இதில் செகண்ட் ரவுண்டில் போச்சு, சில இதில் தேர்ட் ரவுண்டு போகும்போது அவன் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டான். ஏன்னா மற்ற பசங்கள்லாம் போயிடுறான், அவன்லாம் மெரிட்டில் செலக்ட் ஆகி வந்து படித்தவன். இப்போ இவன் பணம் கட்டி அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க, அவ்வளோதான் அவங்க செய்ய முடியும். ஆனால் இவனால அவங்களோட போக முடியல, பேரலா ஈக்குவலாக படிக்க முடியல. அப்போ அந்த செலெக்ஷனுக்கு வரும்போது அவன் வந்து அந்த மெரிட் ஆர்டரில் தான் எடுப்பான். அந்த அவங்க எவ்வளவு மார்க் வச்சுருக்காங்க, பெர்சன்டேஜ், அது போக அவங்க அந்த இன்டர்வியூவில் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் கம்மியாக இருக்கும், மார்க்கும் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அந்த செலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக வர போக கடைசி ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த பையன், அது வரைக்கும் அவன் சொல்கிறான், நான் ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன், சர்ச்சுக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி நடிப்பேன், ஆனால் காலேஜுக்கு போயாச்சுன்னாச்சு நான் வேற மாதிரி இருப்பேன். அங்கே உள்ள பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட. ஆனால் இங்கே ஊருக்கு வந்தாச்சுன்னா நல்ல பிள்ளை, காலேஜுக்கு போயினா தான் அவனுடைய சுயரூபம்லாம் தெரியும். அப்போ ஊரை ஏமாற்றி, சர்ச்சில் உள்ளவங்களை ஏமாற்றி, அப்பா அம்மா ஏமாற்றி, இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம், அப்படி கடைசியில் அவன் வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் யூஸ்லெஸ் ஃபெல்லோவா அவனுடைய நிலைமை வரும்பொழுதுதான் அவன் யோசிக்கிறான். இப்போ எல்லாரும் முந்தி போயிட்டே இருக்கானே, இவனுக்கு இந்த கம்பெனியில் செலக்ட் ஆயிடுச்சு, அவனுக்கு அந்த கம்பெனியில் செலக்ட் ஆயிடுச்சு, இவனுக்கு இவ்வளவு சம்பளத்தில் கிடைச்சிருக்கு, இப்படிலாம் போகும்போது இவன் ஒன்லையா ஃபெயிலியர் ஆகி கடைசியில் போகும்போது அப்போதான் யோசிக்கிறான். இப்பொழுதுதான் கர்த்தர் போதிக்க ஆரம்பிக்கிறார். அவன் சரண்டர் ஆகிறான். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியல, இப்போ என்னுடைய லைஃப் வந்து இப்போ யூஸ்லெஸ்ன்னு ஆகிட்டேன். நான் வந்து ஊரை ஏமாத்தினேன், சபையை ஏமாத்தினேன், சகோதரர்களை ஏமாத்தினேன், எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ இங்கே எதுலையுமே எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, நான் என்ன செய்ய அப்படின்னு அவன் அழுதுருக்கான். ஆண்டவர்கிட்ட போய் அழுதுருக்கான். இப்போ ஆண்டவர், நீ மனம் திரும்பு, உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புப்படுன்னு சொன்னாரான். அந்த பையன் என்கிட்ட சாட்சியா பகிர்ந்து கொண்டான். அப்படி அப்பொழுதுதான் நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், உனக்கு வந்து தோல்வி ஏற்பட்டது எவ்வளோ நல்லதா போச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு அங்கேயும் ஜெயிச்சிருந்தான்னா சரி, ஏதோ உலகத்துல ஒரு நல்ல வேலை வாங்கி நல்ல சம்பளத்துல இருப்பான ஒழிய இன்னும் மாய்மாலக்காரனா தான் இருந்திருப்பான்.
அப்ப சில நேரங்களில் தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில தோல்வி, வியாதி அல்லது சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறதும் நன்மைக்கு எதுவாதான். பிரதர் சாக் சொல்ல நான் கேட்டிருக்கேன். தேவதூர்களை கொண்டு தேவன் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கேட்டு ரட்சிக்கப்படாத உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? உண்மையா இல்லையா? நல்ல பிரசங்கம் யார் கேட்கிறா? ஆனா சாத்தான் வந்து தேவன் எதுக்காக இன்னும் விட்டு வச்சிருக்காருன்னா அவன் தான் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்புகள் நடத்தியிருக்கான். உண்மையை சொல்லணும் இல்லையா? சாத்தான் வந்து கை வைக்கும் போது அவங்க வேற வழி இல்லைன்னா ஐயோ ஆண்டவரே, ஏன்னா வேற வழி இல்லை இல்ல. அப்ப அந்த கெட்டுப்போன தூதன் கூட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணமா தேவன் பயன்படுத்துறாரு. அதனாலதான் அவனை இன்னும் விட்டு வச்சிருக்காரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணமா, நம்ம கையில தேவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருந்தா சில பேர் சொல்லுவாங்க, ஒரே நாள்ல நான் வந்து அந்த சாத்தானை வந்து காலு கீழே கொண்டு வந்துடுவேன், ஜெயில அடைச்சிருவேன் அல்லது பாதாளத்துக்குள்ள போன்னு சொல்லியிருப்பேன். ஓஹோ, தேவன் அப்ப ஒண்ணு தெரியாம உட்காந்துருக்காரு. அவனை பாதாளத்துக்கு அனுப்பிட்டா இங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவன் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கிறதுனாலதான். ஏன்னா நன்மையே செய்யக்கூடிய தேவதூதர்கள், நல்லதையே போதிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், இவர்களுடைய முயற்சிக்கெல்லாம் இங்க பலனே இல்லை. சபையில நல்லதைத்தான் போதிக்கிறோம், அப்பா அம்மா நல்லதைத்தான் போதிக்கிறாங்க, பிள்ளைகள் திருந்தலையே. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு பவுல் சொல்றாருல, அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படும்படிக்கு அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா சாத்தான் அவனை தொடுவதற்கு அனுமதிக்கிறார். இப்பொழுது ஐயோ ஆண்டவரே, யோனா தீர்க்கதரிசி விட்டாரு பாருங்க, நீ எங்கே போறிய போ மகனே போன்ட்டாரு. கடைசியில என்னன்னாக்கா கடல் தூக்கி போட்டாங்க. வேற வழியே இல்லாத பொழுது அப்பொழுதும் அவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரேன்ட்டு வா வழிக்கு. அவனை கொண்டே தேவன் செய்ய நினைச்சதை செய்யறாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவனுக்கு மிஞ்சின காரியம் எதுவுமே இல்லை. அவர் யாரை எங்கே எப்படி பிடிக்கணும்னு அவருக்கு தெரியும். சோ நம்மளுடைய திராணிக்குள்ள ஒரு காரியத்தை செய்ய முடியாத பொழுது அது நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமா கூட இருக்கட்டும், ட்ரஸ்ட் இன் காட். என்னால முடியல அப்படிங்கிற போது சோர்ந்து போயிட வேண்டாம். நம்ம இன்னொன்னு என்ன செஞ்சிடோம்னாக்கா அப்படியே வீவில்ல கம்ப்ளீட் நம்ம வந்து ஆவிலே முறிஞ்சு போய் அவ்வளவுதான், ஒண்ணுமே முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு அப்படின்னு நினைப்போம். அங்கேதான் நம்ம யோசிக்கணும். நம்மளால முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் தேவன் காத்திருப்பார். நம்மளால முடியாதுன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, இது வரைக்கும் நீ பிரயாசப்பட்டில ஒன்னும் ஆள் இல்லை, இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ சும்மா இருப்ப. இப்ப சும்மா இருந்து நான் என்ன செய்றேன்னு பாரு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் கொடுத்தீங்கன்னா சிக்கலான இதா இருக்கும். அவங்க வந்து நம்ம ஏதாவது பாதி செய்யற வரைக்கும் பார்ப்பாங்க, நான் செஞ்சிருவேன்னு வாங்கிடுவாங்க. வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று ரெண்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறன்னு தெரியாது, ஐயோன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க வாங்கிட்டு கொடுப்பா நான் செய்யறேன்னு வாங்கி நீங்க மறுபடியும் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் போங்க, கொடுங்க நான் செய்யறேன்னு வாங்கிடுவாங்க. சோ இப்படி நம்ம செய்யக்கூடாதுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. பி ஸ்டில், see striving and see that I am God. உன்னால முடியாது இல்ல, என்னால முடியும். அது முதல்ல நம்பிக்கையோட என் கையில விட்டுரு, நீ ஒண்ணும் செய்யாத, இடையில வந்து எனக்கு அவனை செஞ்சுட்டு இருக்காது. சில நேரம் என்ன செய்வோம்னா தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்ச பின்னாடி கூட நம்ம போய் இடையில ஏதாவது ஒண்ணு, ஏன்னா இப்ப வந்து பொசிஷன் ஃபேவரபிளா இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியறது போல தெரியும், நம்ம போய் உள்ள நுழைஞ்சோம்னாக்கும் பேதுரு போல வால் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், விட்டா என்ன ஆகும் நிலைமை? ஆண்டவர் இங்க சிலுவையில மறித்து நமக்கெல்லாம் ரட்சிப்பு கொண்டு வரக்கூடிய தேவனுடைய திட்டம் நிறைவேறாம போன போயிருக்கு. உலக பிரகாரமா வேணா அவங்க ஒருவேளை வெற்றி பெற முடியும். நேர்மையான இந்த இடத்துலையும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் காரியத்திலையும் சரி அல்லது வேற இது போன்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஏன்னா தேவனே போதிப்பார். நாம் வந்து எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 48 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு போதிப்பேன்னு சொல்றாரு. இங்க உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க இருக்கு. 17ஆம் வசனம் வாசிங்க, ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. I am the Lord your God who teaches you to profit, who leads you in the way you should go. அப்ப நீ போக வேண்டிய வழியில நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப இந்த தேவனிடத்துல நமக்கு போதிக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கும்படிக்கு நாம விட்டுட்டோம்னாக்கும் நம்மளால முடியாத காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா நம்ம நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும்.
ஜெபம் பண்ணாம விட்டுறக்கூடாது. சில பேர் வந்து அப்படி என்னால முடியல ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சோம்பேறித்தனமா விடுறது இல்ல. யூ மஸ்ட் கண்டினியூஸ்லி ப்ரே ஃபார் தம். சின்ன பிள்ளைகளுக்காக நாள்தோறும் ஜெபிக்கணும். நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக திருமணமான பின்னாடி கூட இன்னைக்கும் ஜெபிக்கிறேன். என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா அது நம்ம செய்ய வேண்டிய காரியம். நம்ம கிட்ட தேவன் ஒப்புவித்த ஆத்மாக்களுக்கு நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு நம்பிக்கையா இருந்தோம்னா தேவன் ஒரு நாள்ல கண்டிப்பாக என்னிடத்துல சில சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் புலம்புறத பாக்குறேன். அவருடைய பிள்ளைகளை குறித்து இனிமே செய்ய மாட்டேங்க, சொல்றத கேட்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது உட்கார்ல என்னாக்கும் கம்பெடுத்துருவாங்க. 1 2 3 எந்திரிச்சிடும், ஓடிடும், இல்லைன்னா உத கிடைக்கும்ட்டு. ஒரு ஸ்டேஜ் வரும், நீங்க அடிக்கவும் முடியாது, அவங்க அடிச்சாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன செய்யணும் தெரியல. வார்த்தைக்கும் மதிப்பில்லை, கம்புக்கும் மதிப்பில்லை. என்ன செய்ய முடியும் இப்ப? அப்பதான் நாம் வந்து கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாருங்களே இந்த வார்த்தையை நம்பி அவற்றை விடணும் காரியத்தை. கண்டிப்பா தேவன் வந்து தூரம் போனாலும் அவர்களை கண்டு கொள்வார், அவர்களை ரட்சிப்பார், ஒரு காலம் கைவிடவே மாட்டார். சரி, இளைப்பாறுதலா வாழ்றதுக்கான இன்னொரு வழி என்னன்னா, கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 13 இருந்து வாசி. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயும் இருங்கள். அதாவது நமக்கு மன்னிக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு மன்னிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒருவரை வந்து மன்னிக்காம அவங்கள வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள ஜெயில அடைச்சு வச்சது மாதிரி அவங்க செஞ்ச கிரியைகளை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு சமாதானம் இருக்காது. அதாவது நீங்க ஒருத்தரை சபிக்கும் போது பைபிள் எழுதியிருக்கு, ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று சபியாதிருங்கள்னு. ஒருத்தரை சபிக்கும் போது நம்ம பாய்சனை உமிழ்றது மாதிரி எப்படி ஒரு ஆசிட் வந்து ஒரு இதுல ஊத்தும் போது அரிக்குதோ அது மாதிரிக்க அது நம்முடைய உள்ளத்துல இருந்து புறப்பட்டு வந்துச்சுனாக்கும் அது வர்ற வழியில எல்லாம் அரிச்சுட்டு தான் வரும். ஒருவேளை இப்படி வச்சுக்கோமே, நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு சாபமான ஒரு பாய்சனை போல அல்லது ஒரு ஆசிட் போல ஒரு திரவம் உள்ள வருதுன்னா, அந்த ஆசிட் எப்படி மற்ற பொருள்களை அரிக்குமோ அது மாதிரி நம்முடைய வாயு தொண்டை எல்லாத்தையும் அரிச்சுட்டு தானே வரும். அதே மாதிரிதான் சாபமும். மற்றவர்களை சபிக்கும் பொழுது அது நம்மையும் சபிச்சுட்டு தான் வரும். மற்றவங்களிடத்துல ஆசீர்வதிக்கும் போது நமக்கும் ஆசீர்வாதத்தை தான் வரும். அதே மாதிரிதான் நாம வந்து ஒருத்தரை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து சாத்தான் வந்து நம்மளை சிறை வச்சிரும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், நீங்க யாராவது சிறைப்படுத்தினது மாதிரி ஒருத்தரை வந்து அவங்களுக்கு தீமை நடக்கணும் அல்லது அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்க செஞ்ச தீமையை அல்லது வந்து கஷ்டத்தை, நஷ்டத்தை, நிந்தைய, அவமானத்தை, உங்களுக்கு உங்களை ஏமாத்தினதை அல்லது உங்களுக்கு தீமையை நினைச்சதை நீங்க இருதயத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சாத்தான் வந்து சிங்காசனம் போட்டது மாதிரி உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்களை மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து போக பண்ணி ஒரு இளைப்பாறுதலோ சமாதானமோ சந்தோஷமோ இல்லாம நீங்க வச்சிருவீங்க. நீங்க எவ்வளவுக்களோ அந்த மனுஷன் செஞ்ச காரியத்தை நீங்க நினைச்சு உங்க இருதயத்துக்குள்ள அடைச்சு வைக்கிறீங்களோ அவ்வளவுக்களவு சாத்தான் உங்களை சிறை வச்சிடும். உங்களுக்கு சமாதானம் வராது, தேவனுடைய அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்ப அதுல இருந்து விடுதலை ஆகணும்னா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள். அதான் இங்க எழுதியிருக்கு. அப்படி நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா வேதத்துல என்ன எழுதியிருக்கு, மன்னிங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அப்ப நாம மன்னிக்கும் பொழுது we are releasing them. அதாவது கட்டி வச்சிருக்கிற ஒரு இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு நாயை பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க, அது நம்ம கட்டி அடைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் அது கத்துறதும் குலைக்கிறதும் அது வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கோம். அவுத்து விட்டீங்கன்னா அது ஓடியே போயிடும். அதே மாதிரிக்க உங்க இருதயத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மனுஷனை நீங்க மன்னிச்சு விடுதலை ஆயிட்டீங்கன்னு வச்சீங்களேன், அவ்வளவுதான், அது நம்ம இருதயத்துக்கு ஓடி போயிடும். இப்ப சாத்தான நம்ம மேல கை வைக்க முடியாது. ஏன்னா மன்னிங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படுங்கிற மாதிரிக்க நீங்க வந்து இருதயத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மனுஷர்கள் அவங்க செஞ்ச தீமைகள், பொல்லாங்கான காரியங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த சாத்தான் வந்து உங்களை அடைச்சு வச்சிருவான். நீங்க அவங்களை அடைச்சு வச்சிருப்பீங்க, அவங்க செஞ்ச காரியங்களை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பீங்க. சாத்தான் உங்களை ஜெயில வச்சது மாதிரி அடைச்சு வச்சிருவான். நீங்க எப்ப அதையெல்லாம் ஒன்னொன்னு அறிக்கையிட்டு ஆண்டவரே மன்னியும், ஆண்டவர் என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறாள். அப்படின்னா இவன் இப்படி பண்ணிட்டானே, நான் இவனுக்கு என்னென்னலாம் செஞ்சேன், இவன் நன்றி இல்லாம போயிட்டானே, துரோகம் பண்ணிட்டானே, துரோகி அப்படின்னு நாம இருதயத்துக்குள்ள சொல்ல 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 நம்முடைய இருதயத்துக்குள்ள சமாதானமே இருக்காது.
ஏன்னா சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருவான். கசப்பு, கோபம், வைராக்கியம், மன்னிக்க முடியாத இருதய கடினங்கள், இது எல்லாமே நமக்கும் சமாதானத்தை தராது. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வரவே வராது. ஆக இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை அல்லது சமாதானம், ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரணும்னா நம்ம நிச்சயமா மன்னிக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், சபையில் உள்ளவங்களா இருக்கலாம். மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அநேக நேரங்கள்ல மற்றவங்களுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப லீகலிஸ்டிக்கா இருப்போம். நீங்க அப்படி மற்றவங்க செஞ்ச தப்பிதங்களை பெருசா நினைச்சுட்டு மன்னிக்காம இருதயத்துல ஒரு கடினமா இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்கள நீங்க முகத்துக்கு நேரா பார்க்க முடியாது. அவர்களை குறித்து யாராவது ஒரு நல்ல காரியத்தை பேசுனா நீங்க வாயை திறக்காம இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க வாயை அடக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு யாராவது அவங்கள பத்தி நல்லதை சொல்ல சொல்ல உங்க இருதயத்துக்குள்ள அவங்க செஞ்ச தப்பு தான் வெளியே வந்துட்டு, ஆமா ஆமா அவங்கள பத்தி தெரியாதோ சொல்லாட்டாலும் என்னுடைய இருதயத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவங்கள எப்ப ஆண்டவர்கிட்ட சமூகத்துல அறிக்கையிட்டு மன்னிச்சிடறோமோ அப்பொழுதே நம்மளுடைய இருதயத்துல ஒரு விடுதலை வரும். அதான் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல ஆளுகை செய்யும்படி விடும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் இருக்கும், விடுதலை இருக்கும். ஆண்டவருடைய ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தும் பொழுது கண்டிப்பா அங்கே சமாதானமே இருக்காது. இன்னும் அருமையானவர்களே, நான் ஷேர் பண்ண வார்த்தைகள் சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவபூர்வமாக நான் கடந்து வந்த காரியங்கள். நான் முதல்ல சொன்னதுல இருந்து நிறைய காரியங்கள் இப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நீங்க முகமலர்ச்சியோட இருப்பீங்க, சந்தோஷத்தோட இருப்பீங்க. என்கிட்ட சமீபத்துல ஒரு தம்பி அப்பல பிரதர் நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி அப்பா சொன்னாங்க, நான் உங்களை பத்தி பேசுனேன். நான் சொன்னேன், உங்க அப்பா என்னத்த சொன்னாருன்னு எனக்கு தெரியாது தம்பி, உன் மேல உனக்கு எதிராக என் மனசுல ஒண்ணுமே இல்லை, நான் எதை மன்னிக்கணும்னு எனக்கு தெரியல, அந்த பையனுக்கும் தெரியல. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீ அவங்க அப்பாட்ட கண்டா ஒருவேளை என்னை பத்தி அவர் பேசினாரு நம்ம தெரியல. ஒரு வாலிப பையன், வேற ஒரு சர்ச்சில் இருக்கிறவரு, அவர் என்கிட்ட மன்னிச்சுக்குங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன், எதுக்கு மன்னிக்கணும், உன்னை பத்தி என் மனசுல ஒண்ணுமே இல்லை தம்பி அப்படின்னு சொன்னா அந்த பையன் எனக்கும் தெரியல, நான் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அந்த பையனை பத்தி ஒண்ணுமே இல்லை, அந்த பையனை பார்க்கும் போதோ அல்லது பேசும் போதோ ஒண்ணுமே இல்லை என் மனசுல. அதே மாதிரி இன்னொருத்தர் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாங்க. அப்பொழுது என்னுடைய இருதயத்துல எப்போ நடந்த ஒரு காரியம், அது லாங் பேக், அது முடிஞ்சு போச்சு. நான் அந்த நேரம் அவங்கள கடிந்து கொண்டிருக்கேன், எப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் இளைப்பாறுதலுக்கு வந்துட்டேன். ஆனா அவங்க பல வருஷம் கழிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வர்றாங்க. நான் ஒரு வார்த்தை தான் வாய் திறந்தாங்க, அது விடுங்க, அதெல்லாம் பழசு பேசி இது பண்ண வேண்டாம், நான் அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன், நான் ஃப்ரீயா இருக்கிறேன், லீட். இப்படிதான் அருமையானவர்களே, நாம மற்றவங்கள மன்னிக்கும் போது அவங்களோட நம்ம முகமலர்ச்சியோட பேசலாம், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், தேவன் நம்மோடு கூட இருப்பார். இப்ப நான் சொன்ன இந்த காரியங்களை நினைச்சுக்கிடுங்க. உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் அல்லது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அவிசுவாசிகளா இருக்கிறவங்க மத்தியிலையும் வாழும்போது நாம் இளைப்பாறுதலோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா, நமக்கு முன்பு வாழ்ந்த பரிசுத்தவான்களும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. இளைப்பாறுதலுக்குள் அவங்க கடந்து போன பாதையில மன்னிக்கிறவர்களாகவும் தேவனை சார்ந்து அவருடைய கரத்துல காரியங்களை விட்டுட்டு இளைப்பாறுதலோடு கூட வாழ்வர்களா வாழ்ந்தாங்க. சோ ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு நம்ம பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரகசியமே இதுதான். ஓன் எனிதிங், ஓன் நத்திங் வாங்க. அது எதையுமே உனக்கு சொந்தம்னு நீ வச்சுக்கிடாத. எல்லாமே தேவன் தந்தது. அது எதுவும் என்னை பிடிச்சுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க கூடாது. எனக்கு இருக்கிறதான சொத்தோ வசதியோ சுகமோ அது எதுவுமே என்னை பொசஸ் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எதுவுமே நம்மை அதிகாரமாக ஆளுகை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. யூ மஸ்ட் நாட் லெட் எனிதிங் பொசஸஸ். அதே மாதிரி மன்னிக்காம இருக்கிறதுக்கு. ஸோ நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கருத்தை ஒப்புடுங்க. உங்க பிள்ளைகளுடைய விஷயத்தினே சரி, நாம கண்டிச்சு முயற்சி எடுத்து ஏதாவது காரியத்தை தோத்து போயிட்டீங்கன்னாக்கோ நீட்டு பாருங்க. கண்டிப்பா கர்த்தர் அவங்களுக்கு போதிப்பார், அவங்கள ரட்சிப்பார், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இரக்கமுள்ள தகப்பனே, நீர் எங்களுக்கு மெய்யான உடைய தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலான வாழ்க்கையும் இந்த பூமியில தந்து நித்திய வாழ்க்கையை எங்களுக்கு இங்கேயே தர விருப்பம் உள்ளவரா இருக்குது ஆண்டவரே.
அநேக நேரங்களில் நாங்க எங்களுடைய மதியினத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் அல்லது எங்க சுயத்தின் மேல நாம் அங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, மன்னிக்க முடியாத சுபாவங்கள், இருதய சுத்தமின்மை, இதனால எல்லாம் நாங்க சமாதானத்தை இழந்து இளைப்பாறுதலற்றவங்களா இருக்கணும், விடுதலை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவரீர், உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிச்சம் தர்றீங்க, அதுல ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க அபியாசிக்கும் போது, விசுவாசத்தோடு கை கொள்ளும் போது, அது எங்களுக்கு பூர்ணமான விடுதலையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறது. அப்படிப்பட்ட விடுதலையை இழப்பாறுதல் நீங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த CFG மீட்டிங்ல கலந்து கொள்கிற சகோதர சகோதரிகளுக்கும், இந்த செய்தியை ஆண்டவரே யூடியூப் மூலமாக கேட்கிற யாவருக்கும் உங்களுடைய தெய்வீக சமாதானம் இருதயங்களில் ஆளுகை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்கள்ல, இல்லங்கள்ல ஆளுகை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இளைப்பாறுதலான விடுதலையான வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு தந்துடலங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே.